சென்னையில் சீமானை கைது செய்ய சுற்றி வளைத்த 30 காவலர்கள். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. இன்றைய தினம் காலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது ரஹ்மத் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்க திருமண மண்டபம். இந்த திருமண மண்டபத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல சுற்றி வளைத்து கிட்டத்தட்ட 30 காவலர்கள் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வந்ததும் கைது செய்யணுமா? இது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. முதல்ல நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகேந்திரகிரி மலையில் வன மேய்ச்சலுடைய உரிமையை மீட்பதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைய தினம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் 11 மணி அளவில் இந்த பனகுடியில் மலையேறி மாடு மேய்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. வன உரிமை சட்டம் 2006 படி அமைக்கப்பட்டுள்ள வன உரிமை கிராம சபை அறிவிப்பு பதாகை திறப்பு நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு எல்லாமே இப்போ தடைபட்டிருக்கு. அதற்கு ஒரே காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் வந்து நின்றுட்டாரு அப்படிங்கிற அந்த விடையை மட்டும்தான். இதற்கு முன்பு இதை பற்றி பேசும்போதெல்லாம் பெருமளவுக்கு யாரும் வந்து பேசவில்லை. அப்போதும் இதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக தேனி கிட்ட நடந்த அந்த கூட்டத்திலையும் செய்திருந்தாங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மண்டபத்தை விட்டு வெளிவர முடியாத அளவிற்கு மொத்த பேரும் வந்து சுற்றி வளைத்து இந்த விஷயத்தை முன்னெடுக்க பார்க்குறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான இந்த விஷயத்தை முன்னெடுக்க போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் காலையிலே தொடங்க வேண்டிய இந்த நிகழ்வு இப்போ வரைக்கும் வந்து தொடங்க முடியாமலும், அதே நேரத்தில் அங்கே பகுதி முழுக்க போலீஸார் குவிக்கப்பட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. வரக்கூடிய ஆதரவாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு சரிவர தெரியல. ஒரு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற போராட்டத்திற்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நெருக்கடி அப்படின்னா, முழுக்க முழுக்க மக்களுக்கான போராட்டமாக இது இருப்பது தான் இருக்கக்கூடிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. இதன் மூலம் அங்கே இருக்கிற அனைத்து மக்களும் நமக்காக பேச ஒரு நபர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே விதைக்கிறாரு. அந்த நம்பிக்கை அங்கே வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த அளவிற்கு கங்கணம் கட்டி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசும் அவருடைய கைப்பாவையான காவலர்களும். ஆனால் சீமான் அவர்களை கைது செய்யாமல் விடக்கூடாதுங்கிற ஒரு பாணியில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்து மீடியாக்களும் இதை பதிவு செய்திருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய போராட்டம் குறித்து உங்களது பார்வை என்ன? உண்மையில் இந்த நிகழ்வுக்கு கைது செய்வது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.